السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإما ينزعنك من الشيطان نزع فاستعذ بالله إنه سميع عليم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள்வாளிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களை சந்திக்கும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாளிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித வாழ்வு என்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. மனித வாழ்வு என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. மனித வாழ்வு என்பது நிம்மதியும் ஆபத்தும் சூழ்ந்தது. மனித வாழ்வு என்பது நன்மைகளும் தீமைகளும் நிறைந்தது. ஆஃபியத்தும் உடல் நலமும் நோய்களும் நிறைந்தது என்று இரண்டு நிலைகளையும் மனித வாழ்க்கை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஒன்று நன்மையாகவும் இன்னொன்று தீமையாகவும் இருக்கிறது. ஒன்று சாதகமாகவும் இன்னொன்று பாதகமாகவும் இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைத்த நன்மைகளை, சாதகமானவற்றை தக்க வைக்கவும், அவற்றை பறித்து கொள்ளுகிற பாதகமானவற்றை அல்லது தீமையானவற்றை வராமல் தடுக்கவும் மனிதன் விரும்புகிறான். அப்படி விரும்புகிற மனிதனுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்த அருள் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய நிஅமத் நமக்கு தங்குதடை இல்லாமல் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய அருள் பார்வையும் அவனுடைய கருணையும் அவனுடைய நிஅமத்துகளும் இல்லாமல் இந்த பூமியில் நாம் ஒரு நொடிப்பொழுது கூட எந்த அசைவுகளையும் நிகழ்த்திவிட முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவது பெரிய விஷயமல்ல. திடீரென்று அவற்றை இழக்காமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தரும்படியாக நம்முடைய செயல்பாடுகள் அமையப்பெற வேண்டும். எத்தனையோ நிஅமத்துகள் அல்லாஹ் அதை நமக்கு நிஅமத்தாகத்தான் தருகிறான்.
ஆனால் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அவை நிஅமத்து என்கிற நிலையில இருந்து அதுவே நமக்கு சோதனையாக அமைவதை பார்க்க முடியும். அந்த நிஅமத்தை பெற்றுக்கொள்ளுகிற சந்தர்ப்பத்தில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அந்த நிஅமத்து சோதனையாக மாறிவிடுகிற பொழுது ஏன் தான் இந்த நிஅமத்து எனக்கு கிடைத்ததோ என்று மனிதன் நினைப்பான். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அருள் கிடைப்பது எப்படி பெரிய விஷயமோ அதே போல அதை திடீரென்று இழந்து விடாமல் அல்லது அது சோதனையாக மாறிவிடாமல் பாதுகாப்பதும், அந்த பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதும் நம்முடைய கடமை. குழந்தைகள் இல்லை என்று வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவார்கள். குழந்தை அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைக்கிற ஒரு நிஅமத். அந்த நிஅமத்து பெற்றவர்களுக்கும் இழந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குழந்தைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் பெற முடியவில்லையே என்கிற ஏக்கத்தில் தவிப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெற்றவர்கள் அதை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். பெற முடியாதவர்கள் எப்படியாவது ஒரு வாரிசு தனக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். குழந்தை அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைக்கிற நிஅமத்து தான். ஆனால் அந்த குழந்தையின் வளர்ப்பு, அதை நாம் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே வளர்க்கிறோம் என்கிற நிலையிலே இருந்து நாம் தடுமாறுகிற பொழுது அந்த நிஅமத்து ஒரு கட்டத்தில் சோதனையாக மாறிவிடும். அந்த குழந்தையை நினைத்து அவன் ஏங்குவான். ஒரே ஒரு பிள்ளைதான், அவனுக்காகத்தான் நான் காலையில் இருந்து மாலை வரை ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா சொத்துக்களும் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. எனக்கு பின்னால் அவனுக்குத்தான் வரப்போகிறது. ஆனா என் பிள்ளையின் நடத்தை எனக்கு சரியில்லை. அவன் நினைத்து எனக்கு கவலையாக இருக்கிறது. எனக்கு சாப்பாடு கூட உள்ள இறங்குவதில்லை என்று தன் சொந்த பிள்ளையை நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பிள்ளை என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். அந்த நிஅமத்து என்கிற தன்மையிலே இருந்து அதை இழந்து விடாமல் அது கடைசி வரைக்கும் நிஅமத்தாகவே இருக்க வேண்டும். குழந்தை பிறக்கிற பொழுது நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது. நாம் மரணிக்கும் வரை அந்த குழந்தை நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அல்லாஹ்விடத்தில் நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருந்தால்தான் அது கடைசி வரைக்கும் நிஅமத்தாக இருக்க முடியும். இல்லை என்றால் அது சோதனையாக மாறிவிடும். எனவே அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய நிஅமத்துகள் கடைசி வரைக்கும் நிஅமத்தாக இருக்க வேண்டும். அந்த நிஅமத்துகளை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. இழந்து விடாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவா, நீ இப்படி ஒரு நிஅமத்தை தந்திருக்கிறாய், குழந்தையை தந்திருக்கிறாய், வீடு வாசலை தந்திருக்கிறாய், வாகனங்களை தந்திருக்கிறாய், நல்ல வியாபாரத்தையும் நல்ல வணிகத்தையும் லாபத்தையும் தந்திருக்கிறாய். அது எனக்கு சோதனையாக மாறிவிடக்கூடாது, அதை நான் திடீரென்று இழந்து விடக்கூடாது என்கிற நிலையில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதை குறித்து துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற நிஅமத்துகள், அவற்றை சந்திக்க இருக்கிற எல்லா வகையான தீங்கிலே இருந்தும் ஆபத்திலே இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்பது ரொம்ப முக்கியம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்து நாம் தொழுகையிலே ஓதுகிறோம். அதன் பிறகு கடைசியாக ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள், வறுமையினால் ஏற்படக்கூடிய சோதனைகள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தால் சந்திக்கும் சோதனைகள், நம்மோடு யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களால் வரக்கூடிய சோதனைகள், நம்மை விட்டும் யார் மறைந்து விட்டார்களோ மௌத்தானவர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய சோதனைகள், தஜ்ஜாலுடைய சோதனைகள், கியாமத்துடைய சோதனைகள், எல்லாவற்றிலே இருந்தும் இறைவா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார். எனவே நன்மைகளை கேட்கிறோம் என்கிற நிலையிலே இருந்து அந்த நன்மைகள் கிடைத்து விட்டால், ஹைர் கிடைத்து விட்டால், நிஅமத்து கிடைத்து விட்டால், அதை திடீரென்று இழந்து விடாமல் அதுவே நமக்கு சோதனையாக மாறிவிடாமல் இருப்பதற்கு நிறைய துஆக்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்று தொடங்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்கள் இருக்கிறது. எது எதிலிருந்தாமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை தக்க வைக்கிற விஷயத்தில் அக்கறை காட்டியதை போல அது ஆபத்து சூழ்ந்து விடாமல், அதை இழந்து விடாமல், திடீரென்று அது காணாமல் போய்விடாமல் பாதுகாக்கிற விஷயத்திலேயும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு தீமைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த தீமையில இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இன்ன தீமையில இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று திடீரென்று மனிதர்கள் சந்திக்கக்கூடிய இழப்புகள், தீமைகள், ஆபத்துகள் எல்லாவற்றில இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த பிரார்த்தனைகளுடைய தனி தொகுப்புகளை இருக்கிறது. அரபியிலே இஸ்திஆது என்று சொல்வார்கள். இஸ்திஆது என்று சொன்னால் நாம் அஊதுபிக்க, இன்னி அஊதுபிக்க என்று சொல்கிறோமா இல்லையா? அதனுடைய வார்த்தை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தொடங்கி சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வார்த்தையில இருந்து தொடங்கி துனியாவுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய எல்லாவற்றிலே இருந்தும், எல்லா ஆபத்துகளிலே இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஹதீஸ் கிரந்தங்களில் இஸ்திஆது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது எதிலே இருந்து பாதுகாப்பு தேடினார்கள் என்று ஒரு தனி அத்தியாயமே இருக்கிறது. குர்ஆனுடைய கடைசி 2 சூறாக்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று சொல்லக்கூடிய 2 சின்ன அத்தியாயங்கள். அந்த அத்தியாயத்திற்கு என்று தனி சிறப்புகள் இருக்கிறது. அந்த 2 அத்தியாயத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டிய பெயர் அல் முஅவ்விதத்தைன், உங்களை ஆபத்துகளிலே இருந்து பாதுகாக்கக்கூடிய சூறாக்கள் என்று சொன்னார். அது எல்லா வகையான ஆபத்துகளில் இருந்தும் உறங்கச் செல்வதற்கு முன்னாலே ஓத வேண்டும் என்று தொடங்கி அதனுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சொல்லி இருக்கிறார்கள். மனிதருடைய கண்ணீர்கள், பொறாமையான பார்வைகள் என்று தொடங்கி எல்லா வகையான தீங்குகளில் இருந்தும் தப்பிப்பதற்கும், ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் உண்டான ஒரு சூறாவாக அந்த சூறாக்கள் இருப்பதை பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒரு பணிப்பெண் இருந்தார்கள், வேலைக்கார பெண்மணி. உள்ளே நுழைகிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தாங்க, ரொம்ப வாடி போய் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அழைத்து, யாரோ அந்த பெண்ணை பார்த்து அவள் மீது மற்றவருடைய கண்ணீர் படிந்திருக்கிறது, அதனுடைய அறிகுறிகளை நான் உடைய முகத்தில் நான் பார்க்கிறேன், இந்த 2 சூறாக்களையும் ஓதி நீ அவள் மீது ஓதிவிடு என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு இடத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை கூட நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடியும். இப்படி நிறைய சூறாக்களை, நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கக்கூடிய நிறைய ஹதீஸுகளை, துஆக்களை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நிரம்ப பார்க்க முடியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு அடியான் ரப்பிடத்திலே கையேந்துகிற பொழுது அவன் தன்னுடைய இயலாமையை அந்த இடத்தில் உறுதி செய்கிறான். இறைவா, நீதான் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும். நீ கைவிட்டு விட்டால் அல்லது நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் இந்த உலகத்தில் எனக்கு வேறு நாதி இல்லை. நீதான் அனைத்திற்கும் சக்தி படைத்தவன். நீதான் அனைத்து தீமைகளையும் ஆபத்துகளையும் அகற்றுவதற்கு வல்லமை படைத்தவன் என்று தன்னுடைய அப்தியத்தை, தன்னுடைய அடிமைத்தனத்தை அல்லாஹுவுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிற இடம் துஆக்கள் பொதுவாக அப்படித்தான். நாம் அல்லாஹுவிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ போராடி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல, கடைசியா அவன்கிட்ட கேட்போம் என்கிற நிலை அல்ல. நம்முடைய அப்தியத்தை அவனிடத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிப்பது. நான் உன்னுடைய அடிமைதான், நான் வேறு யாருக்கும் எதற்கும் பணத்திற்கோ பதவிக்கோ அடிமை அல்ல. நான் என்னுடைய இயலாமையை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். நீதான் என்னை பாதுகாத்து தர வேண்டும். நீ எப்படி ஞாபகத்துகளை புரிந்தாயோ, அருளை புரிந்தாயோ, அதே போல நீதான் என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ரப்பிடத்தில் நம்மை அவனுடைய அடிமையாக ஒத்துக்கொள்ளுகிற இடம் இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே. அதிலும் குறிப்பாக இந்த பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்கள், அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்ன துஆக்களுடைய வாசகங்கள் இப்படி வரும். லா மல்ஜா வலா மன்ஜா இல்லா இலைக், இறைவா, உன்னை தவிர தஞ்சம் புகுவதற்கு வேறு யாருமே இல்லை. இறைவா, உன்னை தவிர புகலிடம் வருவதற்கு வேறு யாருமே இல்லை. நீதான் எங்களுடைய புகலிடம். உள்ளத்திலேயே நாங்கள் தஞ்சம் அடைகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்,
உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம், எங்களுக்கு வேற எந்த இடமும் அப்படி இடம் இல்லை என்கிற உறுதி செய்யக்கூடிய இடமாக, வாசகங்களாக ஹதீசுகள்ல நம்ம நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாமா இப்னுல் கய்யூம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லா மிகச்சிறந்த ஒரு அறிஞர், அஊது பில்லா என்று ஒரு அடியான் மொழிகிற பொழுது, இறைவா உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற வாசகத்தை ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் மொழிகிற பொழுது, அதுவரைக்கும் அவனுடைய நாவினால் ஏற்பட்ட எல்லா தீங்குகள்ல இருந்தும், பாவங்கள்ல இருந்தும் அவனுடைய நாவு சுத்தமடைகிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது வெறுமனே சொல்லக்கூடிய ஒரு வாசகம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் நம்மை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரம்ப இப்படி பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். பெரியார்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் எல்லோரும் இரண்டு விதமாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள். ஒன்று இஸ்திஆத், இன்னொன்று இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு. இந்த இரண்டையும் முன்வைத்து நம்முடைய முன்னோர்கள் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். திருக்குர்ஆனுடைய பல்வேறு நபிமாருடைய நிகழ்ச்சிகளை பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த வார்த்தைகள் வருவதை பார்க்க முடியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரண்மனையிலே தங்கி இருந்தார்கள். அங்கே இருந்த ஒரு பெண்ணின் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆபத்து நேரப் போகிறது என்ற கட்டம் வந்த பொழுது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பார்ப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையே இல்லாத சூழ்நிலையிலும் கூட அந்த பெண்ணின் அழைப்பை மறுக்கும் விதமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இது குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை பேசக்கூடிய இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யூசுஃபை அந்த பெண் அழைத்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற வார்த்தையை சொன்னார்கள் என்று. அதிலேயும் மஆத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த அஊது என்று சொல்லக்கூடிய வார்த்தையில இருந்து வந்தது. அதற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதே போல ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே சென்று, அவர்கள் தங்குமிடத்தை விட்டு வெளியிலே சென்றதற்கு பிறகு அவர்களை கர்ப்பம் தரிப்பதற்காக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் மனித உருவத்தில், ஒரு அழகான இளைஞருடைய உருவத்தில் அவர்களை சந்திப்பதற்காக வந்த சமயத்தில் அவர்கள் யாரென்றே தெரியாமல் அவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே இடம்பெற செய்திருக்கிறார். قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا, நான் அல்லாஹ்வுடைய புறத்திலே அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ரஹ்மானிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நீ தக்வா உள்ளவனாக இருந்தால் என்னை நீ நெருங்காதே என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக வந்த சமயத்தில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய வாசகத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே இறை தூதர்கள் முதல் சாலிஹீன்கள் வரைக்கும், இறை நேசர்கள் வரைக்கும், நமக்கு முன்னாலே வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்களும் அல்லாஹ்விடத்தில் இத்தகைய தீங்கில இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். நிஅமத்துகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக இருப்பது இந்த இஸ்திஆத் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளும் துஆக்களும். ஒரு பள்ளிக்குள்ளே வருகிற பொழுது நமக்கு தெரியும், ஒரு துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மதிக், இறைவா எனக்கு உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசல்களை திறந்து வைப்பாயாக என்று சொல்லக்கூடிய துஆக்களை நாம் ஓதி பள்ளிவாசலுக்குள்ளே வர வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு துஆவையும் ஓதுவார்கள். அஊது பில்லாஹில் அலீம் வ பிவஜ்ஹிகல் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து ஓதி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பள்ளிவாசல்கள் கூட, அது தொழுகையாக இருக்கட்டும், சஃபாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் அங்கேயும் கூட ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய வஸ்வசாக்கள், அவனுடைய குழப்பங்கள் இருக்கும் என்கிற காரணத்தினால் மலக்குமார்கள் எப்பொழுதும் சூழ்ந்திருக்கக்கூடிய, அடியார்களுக்கு துஆ செய்வதற்காக பெரும் கூட்டமாக அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் கூட ஷைத்தானுடைய சேட்டைகள் இருக்கிறது என்கிற காரணத்தினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே இருந்து, ஷைத்தானுடைய பிடியில இருந்து பாதுகாப்பை பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகு ஒரு துஆவை ஓத வேண்டும், ஒரு பிரார்த்தனையை சொல்ல வேண்டும். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வ மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஷிஹி. ஷைத்தானுடைய குழப்பம், ஷைத்தானுடைய ஊதல், ஷைத்தானுடைய சீண்டுதல்,
எல்லாவற்றிலே இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். தொழுகை அப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்க முடியும். தொழுகை அப்பொழுதுதான் எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்க முடியும் என்பதற்காக இந்த துஆக்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் வழிகெடுப்பதற்கு என்று ஒரு ஷைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஷைத்தான்களுக்கெல்லாம் தனித்தனி பெயர்கள் இருக்கிறது. அதுவும் ஹதீசுகளிலே வந்திருக்கிறது. தொழுகையில் நமக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுக்கு ஹின்சம் என்று பெயர். அதே போல ஒது செய்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு குழப்பங்கள் ஏற்படும். கைகளை கழுகி விட்டோமா, முகத்தை கழுகிட்டோமா, தலைக்கு மசகு செஞ்சிட்டோமா என்று சில குழப்பங்கள் ஏற்படும். அது மாதிரி குழப்பத்தை ஏற்படக்கூடிய ஷைத்தானுக்கு வலஹான் என்று பெயர். சில பேர் ஒது செய்கிற பொழுது ஒது செய்து கொண்டே இருப்பார்கள். அது ஒரு வஸ்வசாது. சில பேரை பார்க்கிறோம், செய்த கழுவிய உறுப்புகளையே திரும்ப திரும்ப கழுவிக்கொண்டே இருப்பார்கள். அது ஷைத்தான் உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய வஸ்வசா. அதற்கும் தனியாக துஆக்கள் இருக்கிறது. ஒதுவிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள், தொழுகையில ஏற்படக்கூடிய குழப்பங்கள், எல்லாவற்றிலே இருந்தும் பாதுகாப்பு தேடுவதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய இடம் எது என்றால் கழிவறைகள், பாத்ரூம் என்று சொல்லக்கூடிய கழிவறைகள். அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்டதாக தப்சீர்களில் ஒரு செய்தி வரும். நீ என்னை சொர்க்கத்திலே இருந்து மறுமையில இருந்து விரட்டி பூமிக்கு அனுப்பிவிட்டாய், ஆனால் எனக்கு ஸ்டே பண்றதுக்கு ஒரு தனியா இடம் இல்லை. அல்லாஹும்ம ஜஅல்னி பைத்தா, எனக்கு ஒரு வீட்டை, எனக்கு ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் தான் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்டான். அப்படி கேட்ட பொழுது பைத்துல் ஹம்மாம், உன்னுடைய வீடு பாத்ரூம் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று பெருமக்கள் சொல்வார். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்லுகிற பொழுது நீண்ட நேரம் அங்கே அமரக்கூடாது என்று உத்தரவிட்டார். போன வேகத்தில் அந்த கழிவுகளை அகற்றிவிட்டு சுத்தமாகிவிட்டு நீ வந்துவிட வேண்டும். அப்படி உள்ளே போவதற்கும் தனியாக துஆ இருக்கிறது, வெளியிலே வருவதற்கும் தனியாக துஆ இருக்கிறது. அந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். பாத்ரூம்ல ரொம்ப நேரம் உட்காருவது, அங்கே உட்கார்ந்து கொண்டு போனை நோண்டி கொண்டிருப்பது, அங்கே உட்கார்ந்து டிஸ்கஸ் செய்வது, அங்கே உட்கார்ந்து கொண்டு பிசினஸ் பேசுவது, அங்கே உட்கார்ந்து கொண்டு பத்திரிகைகள் படிப்பது, இன்னும் டிவி மட்டும்தான் அங்கே வைக்கவில்லை. அப்படியான சூழ்நிலைகள் நாம் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? கழிவறைகள் என்பது நீண்ட நேரம் உட்காருவதற்கான இடம் அல்ல, அது ஷைத்தான் குடியிருக்கிற இடம். எனவே அங்கே உட்கார்ந்து இருக்க கூடாது. அவனுடைய சீண்டுதல்கள், அவன் அங்கே ஏற்படுத்தக்கூடிய மனக்குழப்பங்கள், வஸ்வசாக்கள், அதிலே இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய துஆக்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பயணங்களில் பாதுகாப்பு வேண்டும். அந்த பயணங்களில் பாதுகாப்பு வேண்டும் என்றால் என்ன துஆக்களை ஓத வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது மதீனாவிலே இருந்து புறப்பட்டு அவர்கள் வியாபாரத்திற்காகவோ இன்ன பிற காரியங்களுக்காகவோ ஏதாவது ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரில் முன்பின் போகாத ஊராக இருக்கும் பட்சத்தில் அந்த ஊரில் அவர்கள் கால் வைத்தவுடன் ஒரு துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம யா அர்து ரப்பி வ ரப்புகில்லாஹ் அஊது பில்லாஹி மின் ஷர்ரிக் வ மின் ஷர்ரி மா குலிக ஃபீஹி வ மின் ஷர்ரி மா யதுப்பு அலைஹி. இந்த பூமியில இருந்து, இந்த மண்ணிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த மண்ணில் படைக்கப்பட்ட தீங்கு தரக்கூடிய வஸ்துக்களிடமிருந்து, பொருட்களிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த மண்ணில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி அஸதின் வ அஸ்வதின், மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொடிய விலங்குகள், மிருகங்களிடமிருந்து, இந்த மண்ணில் வசிக்கக்கூடிய மிருகங்களிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமினல் ஹய்யத்தி வல் அக்ரப், இந்த மண்ணில் ஊர்ந்து செல்லக்கூடிய தேள்கள், பாம்புகள், இவற்றின் ஆபத்தில் இருந்து நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் சாக்கினில் பலத், இந்த ஊரில் குடியிருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களில் யாராவது தீமை செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவரிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் வரதின் வலா வரதின், இந்த ஊரில் சுற்றி வரக்கூடிய இப்லீஸிடமிருந்தும் இப்லீஸுடைய சந்ததிகளிடமிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நாம் ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் சென்றிருப்போம், ஒரு நல்ல நியத்திற்காக போயிருப்போம். அந்த ஊரில் எதிர்பாராமல் ஒரு ஆபத்து வரும், அந்த ஊரில் எதிர்பாராமல் ஒரு சண்டை வரும், அந்த ஊரில் எதிர்பாராமல் நம்முடைய பைசாவோ நம்முடைய பொருட்களோ பறிபோகலாம். அங்கே நாம் ஒரு நிம்மதி இழந்து ஒரு பெரிய குழப்பத்திற்கு ஆளாகி விடுவோம். எனவே அந்த ஊருக்கு சென்றால் அந்த ஊருடைய மண், அந்த மண்ணில் வசிக்கக்கூடிய மக்கள், அங்கே சுற்றித் திரக்கூடிய இபிலீசுகள், அங்கே இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள், அங்கே சுற்றித் திரக்கூடிய கொடிய மிருகங்கள், எல்லாவற்றிலும் இருந்தும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக
இந்த துஆ இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல நோய் நொடியில இருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற துஆக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஏராளமான துஆக்கள். நான் 2 வாரங்களுக்கு முன்னால் அதை குறித்து பேசுகிற பொழுது இந்த துஆக்களை சொன்னேன். உடம்பில் ஏற்படக்கூடிய காயங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றில இருந்தும், கொடிய நோயின் பிடியில இருந்து, மருத்துவமனை கஷ்டங்களில இருந்து, இன்றைக்கெல்லாம் எவ்வளவு நோய்கள் மனிதர்கள் அவஸ்தைப்படுகிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை என்றுதான் மருத்துவமனைக்கு போகிறார்கள். நீண்ட நெடிய காலம் அந்த நோயோடு போராடுகிற ஒரு கொடூரமான காலகட்டத்தை எல்லா மனிதர்களும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவமனை கஷ்டங்கள், ஐசியூவின் அவஸ்தைகள், அட்மிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய, நோய்க்கான சிகிச்சை எடுக்கக்கூடிய மக்களுடைய வேதனைகளும் வலிகளும் ஒருபுறம் என்றால், அவர்களுக்காக, அவருடைய ஷிஃபாவுக்காக வெளியில் நின்று போராடக்கூடிய மக்களுடைய மன உளைச்சல்களும் கவலைகளும் எத்தகையது. அதை குறித்து எப்படியெல்லாம் துஆ செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள், கழுத்தில் ஏற்படக்கூடிய வலிகள், உடம்பில் ஏற்படக்கூடிய திடீரென்று ஏற்படக்கூடிய நோய்கள், பார்வை கோளாறுகள், செவிகளின் கோளாறு, எல்லாவற்றில இருந்தும் உங்களுக்கு ஆஃபியத்து வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, இறைவா என் உடம்புக்கு நீ ஆஃபியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, இறைவா என் பார்வை பார்க்கும் திறனுக்கு நீ ஆஃபியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, இறைவா என்னுடைய கேட்கும் திறனுக்கு நீ ஆஃபியத்தை தருவாயாக. திடீரென்று அவை பழுதுபட்டு விட்டால் எவ்வளவு பிரச்சனைகளை, நெருக்கடிகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகிறது என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு வகையான கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத வார்த்தைகளை சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஆபத்து எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் வரும் என்றே நம்மால் கணிக்க முடியாது. திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த ஆபத்து சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை திடீரென்று முடக்கி போட்டுவிடும். அவர் முடங்கிவிட்டால் குடும்பம் முடங்கிவிடும். அவர் சார்ந்திருக்கிற குடும்பத்தின் பொருளாதாரம், ஆரோக்கியம், படிப்பு எல்லாமே முடங்கி போய் விடுகிறது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம மினல் ஹவுலி பஅதல் கவுல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹவுலி பஅதல் கவுல், இறைவா நான் உயரத்திற்கு சென்றதற்கு பிறகு திடீரென்று ஏற்படக்கூடிய வீழ்ச்சியில இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வியாபாரத்துடைய உச்சத்திலே இருப்பார், எல்லோரும் பாராட்டுவார்கள், எல்லோரும் மெச்சுவார்கள், அவருடைய வியாபாரத்தை நினைத்து மெச்சுவார்கள், அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை பற்றிய ஒரு பேச்சு இருக்கும். ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே நபர் திடீரென்று மேலே சென்றவர் கீழே சரிந்து விடுவார். எல்லோரும் வேடிக்கையாக பேசுவார்கள், எனக்கு அப்பவே தெரியும் இவர் போற போக்கு சரியில்லைன்னு, நான் சொல்லலான்னு தான் நினைச்சேன், கேட்க மாட்டார்ல என்று உள்ளுக்குள்ளே சிரிக்கிற மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அது சொந்த பந்தங்களாக இருக்கிறார்கள், நண்பர்களாக இருந்தாலும் மேலே உயரத்திற்கு சென்றதற்கு பிறகு கீழே வீழ்ந்து விடாமல், வளர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றதற்கு பிறகு வீழ்ச்சியை சந்தித்து விடாமல் இறைவா இருப்பதற்கு நம் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்துவிட்டு, நீ இப்பொழுது தந்திருக்கிற இந்த நிஅமத்தை நீடிக்க செய்வாயாக. அந்த நிஅமத்து குறைவான நிஅமத்தாக இருந்தாலும் கூட அதில் திருப்தி கொள்ளக்கூடிய மனதை எனக்கு தருவாயாக. பேராசை எனக்கு தேவையில்லை, இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வோம் என்கிற மனநிலையை எனக்கு தருவாயாக என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அது அவர்களுக்காக கேட்ட துஆ அல்ல, இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் பயணங்களிலே இருப்போம், பயணத்திலே நாம் திரும்ப பத்திரமாக வீடு வந்து சேர்வோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏதாவது ஒரு சோதனையை நாம் திடீரென்று சந்தித்து விடுகிறோம், அல்லது நாம் ஒரு பெரிய தொகையை கொண்டு செல்கிறோம் பயணத்திலே, ஒரு பிசினஸிற்காக, வியாபாரத்திற்காக. நம்மிடத்திலே வாங்கியவர்கள் என்ன செய்வார்கள், நான் அப்படி பணமே வாங்கல, அக்ரிமெண்டே போடல, என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய தொகை இழந்து விடுவோம். இப்படி நிறைய ஆபத்திலே நாம் பட்டியல் போட்டுக் கொள்ள முடியும். இது எல்லாமே என்னாகும் என்றால், நாம் போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாமே தலைகீழாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகிவிடும் என்கிற காரணத்தினால்தான் நான் எந்த நிலையை இருக்கிறேனோ, எந்த நியமத்துகளை பெற்றிருக்கிறேனோ அதில் நான் நிரந்தரமாக இருப்பதற்கும், அதில் நான் திருப்தி கொள்வதற்கும், அதை திடீரென்று என்னிடத்தில் இருந்து நீ பறித்து விடாமல் இருப்பதற்கும் இறைவா நீ எனக்கு பாதுகாப்பை தருவாயாக என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார். ஒரு சஹாபி, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பள்ளிவாசல ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தார். அபு உமாமா என்று சொல்லக்கூடிய சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து கேட்டார்கள், எப்ப பார்த்தாலும் கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துக்கலாம், என்ன விஷயம் கேட்டாங்க. அவர் சொன்னா, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கிறது,
நான் அந்த தீராத கடலில் சிக்கிக் கொண்டேன், அதில் இருந்து எப்படி வெளியிலே வருவது என்று தெரியவில்லை என்று அந்த சஹாபி சொன்னபொழுதுதான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிடத்தில் சொல்லி அவருக்கு அந்த கடனை கொடுப்பதற்குண்டான தொகைகளுக்கு ஏற்பாடு செய்ததற்கு பிறகு, நான் உனக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், துஆவை நீ ஓதி பழகு, அதன் மூலமாக உனக்கு கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர் சொல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுத்த பொழுது நான் ஓத ஆரம்பித்து விட்டேன், மரணம் வரைக்கும் நான் கடன் தொல்லையினாலே பாதிப்புக்கு உள்ளாகவில்லை, எனக்கு என் உள்ளத்தில் எந்த கவலைகளும் வந்ததில்லை என்று அந்த சஹாபி அந்த நம்பிக்கை வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், இறைவா கடந்த காலத்தின் கவலைகள், வருங்காலத்தின் துக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நான் இறைவா உடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகல், கோழைத்தனத்திலே இருந்தும் கஞ்சத்தனத்திலே இருந்தும் இறைவா நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், இயலாமையிலே இருந்தும் சோம்பேறித்தனத்திலே இருந்தும் இறைவா நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், கடன் சுமையால் நான் பாதிக்கப்படுவதிலே இருந்தும் மற்றவர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்தி என்னை அடிமையாக வைத்துக் கொள்வதிலே இருந்தும் இறைவா நான் பாதுகாப்பு. என்ன அருமையான வார்த்தை என்பார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை ஓதியதற்கு பிறகு இந்த துயரங்களை நான் சந்தித்ததே இல்லை என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு புத்தாடை அணிகிற பொழுது எந்த துஆவை ஓத வேண்டும்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு ஆடையை அணிகிற பொழுது அந்த ஆடையினால் ஏற்படக்கூடிய தீங்கு, அந்த ஆடையினால் ஏற்படக்கூடிய நன்மை, இரண்டையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தீமைகளை இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். சில துணிமணிகளுக்கு உடம்பிலே பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கு, அது உடம்புக்கு ஒத்து வராத ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடிய அலர்ஜிகளை ஏற்படுத்தக்கூடிய துணிகள் இருக்கும். அதனால் ஒரு புத்தாடையை அணிகிற பொழுது இறைவா இந்த துணியை நான் அணிகிறேன், நீதான் எனக்கு இந்த துணியை தந்திருக்கிறாய், இதை எனக்கு நீ ஹைராக ஆக்குவாயாக, இதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை இருந்து என் உடம்பை பாதுகாப்பாயாக. இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆ தான். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற பொழுது, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் முடிக்கிற பொழுது, அவனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை எனக்கு இறைவானை தருவாயாக, அந்த பெண்ணால் ஏற்படக்கூடிய தீமையில இருந்து, ஆபத்தில இருந்து, மனக்குழப்பத்தில இருந்து, சஞ்சலத்தில இருந்து, கவலையில இருந்து இறைவா எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்லி சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டிருப்பதை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடியும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக, இறைவா நீ எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத்துகளை திடீரென்று பறித்துக் கொள்வதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு ஆரோக்கியம், திடீரென்று ஒரு ஆரோக்கிய குறைவு, ஒரு உடல்நலன் குறைவு ஏற்பட்டு விட்டால் என்னென்ன நிகழ்ந்து விடுகிறது. அந்த நீ தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகள் திடீரென்று நீங்கி விடாமல் இருப்பதற்கு இடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். நீ தந்திருக்கக்கூடிய உடல் நலத்தை அப்புறப்படுத்துவதற்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். நன்மைகள் தீமைகளாக மாறிவிடாமல் இருப்பதற்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லா வகையான உன்னுடைய கோபத்தில இருந்தும் தப்பிப்பதற்காக நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். என்னென்ன வார்த்தைகளை சொல்லித்தான் என்று இல்லை, எல்லா வகையான நாம் பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது சோதனையாக, நமக்கு ஆபத்தாக சூழ்ந்து விடாமல் இருப்பதற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய துஆக்களை செய்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை நாம் தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டும். ஷாபானுடைய மாதமும் ரமலானுடைய மாதமும் துஆக்களுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடி கேட்க வேண்டிய துஆ, பிரார்த்தனைகளை செய்ய வேண்டிய மாதங்கள். வெறுமனே வழக்கமாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை இருந்து புதிய துஆக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்னூனான சுன்னத்தான துஆக்கள் நிறைய இருக்கிறது. அவற்றை நாம் ரமலானில் கற்றுக்கொண்டு ஓத வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.